இணையதளம் வந்தது குடும்பத்திற்குள் நிறைய பிரச்சனைகளை தந்தது. கணவன் மனைவி எப்படி வாழ்றதுன்னே தெரியல. இன்னைக்கு 3 மாசத்துல தலாக்கு, 1 வருஷத்துல தலாக்கு, 6 மாசத்துல தலாக்கு, எதை எடுத்தாலும் தலாக்கு என்ற நிலை. நாம பார்த்த காலம் 80s. அதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுல இருந்து சண்டையே இல்லாம உலகத்துல வாழவே முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்தே அந்த சண்டைங்கிறது இருக்கத்தான் செய்யுது. கணவன் மனைவி உறவிலே சின்ன சின்ன விரிசல்கள் வரும், சேர்ந்து கொள்ளும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு வகை மறதியை போடுகிறான். பெருமானார் சொல்லுகிறார்கள், என்னதான் பேசியிருந்தாலும் மனைவி ஒரு 2 நாள்ல கணவனுக்கு மறந்து போயிடும். என்னதான் கணவன் பேசியிருந்தாலும் மனைவிக்கு மறந்து போயிடும். இந்த 80ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னா, சண்டை வரும், உடனே இந்த அம்மா கடிதம் எழுதும் அத்தாவுக்கு, அத்தா என்னை அப்படி பேசுறாங்க அத்தா, இப்படி பேசுறாங்க அத்தா, அதை செய்யறாங்க அத்தா, இதை செய்யறாங்க அத்தா என்று நிறைய போட்டு உடனே வந்து கூட்டு போங்கத்தா. நம்ம பார்த்தது. இந்த கடிதம் போய் சேர ஒரு 3 நாள் ஆகும். அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிறப்பு வர்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். ஒரு வாரம் கழிச்சு வருவார். புருஷன் மொண்டாட்டி ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. சண்டையெல்லாம் முடிஞ்சு போயிடும். அல்லாதான் மறதியை போட்டுறானே, சண்டை முடிஞ்சு போயிடும். அந்த மகளே கேட்கும் அத்தாவை பார்த்து, என்னத்தா சொல்லிக்காம வந்துட்டீங்க? அட கழுத, நீ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி லெட்டர் போட்ட, சொல்லிக்காம வந்துட்டீங்கிற, வந்து கூட்டு போக சொன்ன. இல்ல அது அன்னைக்கு, இன்னைக்கு எல்லாம் சரியா போச்சு, வாங்க சாப்பிட்டு போங்க. இது நாம பார்த்த காலம். இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. இந்த இணையதளத்தினுடைய வளர்ச்சி என்ன தெரியுமா? சண்டை போடுறதுக்கு முன்னாடியே செல்போன் ஆன் பண்ணி வச்சுருந்தா சண்டைய பாருங்க. என்ன பேச்சு பேசுறாங்க, என்னெல்லாம் பேசுறாங்க. பேச பேச அப்படியே தகப்பனாருக்கு ஏறும். பொண்ணை பெத்த தகப்பனுக்கு, அம்மா ஓலாவுக்கு போன் பண்ற, ஓடி வந்து சண்டை முடிகிறவங்களாட்டி ஓலா வந்து நிக்குது. இந்த அம்மா பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிடுது. தலாக்கிலே போய் முடித்து விடுகிறது. உறவுகளின் விரிசல். இணையதளத்தினுடைய வளர்ச்சி உறவுகளை கெடுத்திருக்கிறது. இன்றைக்கு சமூகத்திலே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிற வலைதளங்கள், இணையதளங்கள், அதோடு ஒட்டி வருகிற மீடியாக்கள், சோசியல் அமைப்புகள், இது எல்லாம் ஒரு பக்கம் நன்மையை கொடுத்தாலும் மறுபக்கம் இதனால் ஏற்படுகிற தீமைகள் என்ன, அதிலிருந்து விலகும் வழிகள் என்ன? நம்முடைய முன்னோர்கள் எல்லோருக்குமே 4 இமாம்களின் வரலாறு நன்றாக தெரியும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி யார் என்றால் சொல்லுவார்கள் இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். 2000ற்கு மேல் பிறந்தவர்களுக்கு ஒரே ஒரு இமாம் தான், இமாம் கூகுள் ரஹ்மத்துல்லாஹ் மட்டும்தான். கூகுளை தவிர வேறு எதுவும் தெரியாது என்ற நிலைக்கு வலைதளம் தன் பக்கம் இழுத்து வைத்திருக்கிறது. இளைஞர்களையும் யுவதிகளையும் கைக்குள்ளே வைத்திருக்கிறது. இதனால் ஏற்படுகிற இடையூறுகள் என்ன, இழப்புகள் என்ன என்றால் ஒரு 10 இழப்புகளை மட்டும் உங்களிடத்திலே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலில், இணையதளம் இந்த உலகத்திற்கு வருகிற போது சமூகத்தினுடைய நேரத்தை அது கொள்ளையடித்துக் கொள்கிறது. எப்படி நேரம் போச்சுன்னே தெரியல. இரவு நேரத்திலே படுத்துக் கொண்டு 9 மணிக்கு படுத்து காலையிலே தஹஜ்ஜத்துக்கு எழுகிற பழக்கம் எல்லாம் இருந்தது. இன்றைக்கு அது இல்லை. எல்லாம் 1 மணிக்கு மேலேதான். 10 மணிக்கு தலையணையை வைத்து தடவிக்கொண்டே இருக்கிறான் இளைஞன். இணையதளம் நேரத்தை காவு கொண்டிருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா மிக அழகாக சொல்லுவார்கள், கடந்த காலத்தை வாங்கும் பணக்காரன் உலகத்தில் பிறக்கவே இல்லை. போன காலத்தை 10 கோடி கொடுத்து வாங்க முடியுமா? இழந்து போன நேரத்தை வாங்கும் பணக்காரன் உலகத்தில் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றிலும் தர்மம் செய்கிற தாராள சிந்தனை கொண்ட ரசூலுல்லாஹ் நேரத்தில் மட்டும் கஞ்சனாக வாழ்ந்தார்கள். அதனால் தான் 23 ஆண்டுகளில் யாரும் சாதிக்க முடியாத சாதனைகளை, எல்லா துறைகளையும் சிறப்பாக செய்து முடித்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த அவ்வளவு முக்கியமான நேரங்கள் எவ்வளவு வீணடிக்கப்படுகிறது என்பதை இந்த சமூகம் உணர வேண்டும்.
வீணடிக்கப்படுகிறது. நேரங்கள் எல்லாம் தஸ்பீக செய்கிற பழக்கம் காணாமல் போனது. நேரம் முழுக்க இணையதளத்திலேயே இந்த இளைஞன் இணைந்து கிடக்கிறான். சாதர் ரலியல்லாஹு சொன்னார்களே, ஆற்றிலே கூட அளந்துதான் ஒளி செய்ய வேண்டும், அதிகமாக ஒளி செய்தால் அது நேர வீண் விரயம் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இந்த நேரத்தை வீணடிக்கிற, அழகாக சொல்லுவார்கள் நம்முடைய முன்னோர்கள், கடந்த காலம் என்பது உடைந்து போன பானை, வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை. வருங்காலத்துல நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா எதுக்குமே நமக்கு தெரியாது. நான் கொரோனாக்கு முன்னாடி எல்லாம் போன் பண்ணும் போது அஜர்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டவங்க இப்ப கொரோனாக்கு பின்னாடி அஜர்த்து இருக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. கால மாற்றம். வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை, கிடைக்குமா கிடைக்காதா யாருக்கும் தெரியாது. நிகழ்காலம் என்பதுதான் கையில் இருக்கிற வீணை. இந்த நிகழ்காலத்தையும் துளைக்கிற வேலையை தொலைக்காட்சிகளும் தொலைபேசிகளும் நிறைய செய்கிறது. மகரிபிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் எல்லாம் சீரியலுக்குள் சீரழிந்து போகிற குடும்பமாய் மாறி போயிருக்கிறது. மைமூனா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகளை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் மகரிபுக்கு பிறகு மைமூனா ரலியல்லாஹு தஆலா அவ்வாபில் தொழுகை தொழுவார்கள். நான் ஒரு ஊருக்கு சென்றிருந்தேன். அவ்வாபில் எந்த நேரத்திலே தொழுவது என்று கேட்கிற போது ஒரு 22, 23 வயது காலேஜ் முடித்து விட்டு வீட்டுக்கு வந்த ஒரு பெண்மணி அழகாக சொன்னார்கள், அவ்வாபில் காலை 11 மணிக்கு தொழ வேண்டும் என்று. அவ்வாபில் எந்த நேரம் தொழுகிறதுன்னு தெரியல, லுகா தொழுகிற நேரம் அவ்வாபில் ஆயிடுச்சு. மகரிபுக்கு பிறகு 6 ரக்காத்துக்கள் அவ்வாபில் தொழுகிற பழக்கம். ஆனால் மைமூனா ரலியல்லாஹு தஆலா 20 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மைமூனா, அல்லாஹ் உமக்கு 2 சொர்க்கத்தை கட்டி வைத்திருக்கிறான். 2 சொர்க்கம். 6 ரக்காத்து தொழக்கூடியவர்களுக்கு 1 சொர்க்கம் என்றார்கள் பெருமானார். நம்முடைய முன்னோர்கள் அவ்வாபில் தொழாத யாரும் இல்லை. இன்றைக்கு அவ்வாபில் தொழுகிற குழந்தைகளும் பெரியவர்களும் வீட்டில் இல்லை. தாதிமாவெல்லாம் உட்கார்ந்து சீரியல் பார்க்குது. 85 வயசுல கையில தஸ்பீஹ், முசல்லால உட்கார்ந்துகிட்டு மறைக்காதீங்க தான். நஊது பில்லாஹ். தாதிமா சீரியலுக்கு இது கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. நேரம் எப்படி வீணாகிறது. வாக்கியா ஓதுகிற அந்த குழந்தைகள் இன்றைக்கு வாக்கியா ஓதுகிற குடும்பம் இல்லை. காலையில் யாசீன் ஓதுவார்கள், மாலையிலே வாக்கியா ஓதுவார்கள். இந்த பழக்கம் எப்பொழுதும் காலம் காலமாக இருந்தது. வறுமை இல்லாத வாழ்க்கை இருந்தது, கஷ்டமில்லாத சூழல் இருந்தது. இன்றைக்கு அது காணாமல் போனது. தொலைக்காட்சி வந்ததற்கு பிறகு ஆண்களுக்கு உணவு இல்லை இல்லையா? ராத்திரி 11 மணிக்கு தான் சாப்பாடு. சீரியல்ல முடியணும். சீரியல்ல முடிஞ்சாதான் உணவு. அவசரமா மெட்ராஸ் போன அங்க போகணும் இங்க போகணும்னா அந்த விளம்பர நேரத்துல ஒரு 3 தோசை, அதுக்கும் பார்த்தா கருப்பா இருக்கு. என்னம்மா தோசை இவ்வளவு கருப்பா இருக்கு? இல்ல சட்டி புதுசு, அதனால இப்படித்தான் இருக்கணும். உள்ள போய் பார்த்தா தோசை சட்டியவே பிரட்டி போட்டு சுட்டிருக்கிறான். அல்லாஹு அக்பர். அவ்வளவு தூரம் இந்த சமூகத்தை இழுத்து வைத்திருக்கிறது தொலைக்காட்சி என்றால் மிக இல்லை. இணையதளமும் தொலைக்காட்சியும் இழுத்து வைத்திருக்கிறது. அதிலும் பிக் பாஸ் ஆணையும் பெண்ணையும் ஒன்றாக கலந்து, இனி வர்ற காலத்துல எல்லாம் ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா முசாபா செஞ்சுக்குவாங்க, மானக்காவும் செஞ்சுக்குவாங்க என்ற சூழலுக்கு ஹராம் ஹலாலை எல்லாம் பார்க்காமல் இந்த சமூகத்தை கேவலத்திற்கு, பண்பாட்டு நாகரீகத்தை குலைக்கிற வேலைகளை அழகாய் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் ஆனந்தமாய் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். நேர வீண் விரயம். இரண்டாவதாக இந்த இணையதளம் வந்தது, குடும்பம் குட்டிச்சவராய் மாறியது. கணவனை மதித்து வாழுகிற பண்பாடு இஸ்லாம் சொல்லித் தருகிற பண்பாடு. மனைவி கணவனை மதிப்பதும் கணவன் மனைவியை மதிப்பதும் ஒரு குடும்பத்தை ஆக உயர்வாக்கும். மதித்து வாழுதல். தொலைக்காட்சி இணையதளம் வந்ததற்கு பிறகு மரியாதைங்கிறது போயிடுச்சு. முதல்ல எல்லாம் தமிழ் பண்பாடு என்னன்னா, புருஷன் பேரெல்லாம் சொல்லி கூப்பிட மாட்டார்.
புருஷன் பேரெல்லாம் சொல்லி கூப்பிட மாட்டேன் எப்பயுமே, ஏங்க வாங்க பொங்க, இதுதான் பழக்கம். இப்ப இணையத்துல வந்ததுக்கு பின்னாடி இப்ப இருக்கிற இளசுகள்லாம் பேர் சொல்றது இல்ல. டே தடியா வாடா, யாரடா கூப்பிடுறாங்கடா, புருஷனை. அப்ப விளங்குமா அந்த குடும்பம்? புருஷனுக்கான மரியாதை போனது. அதே மாதிரி மனைவியை மதிக்கிற பண்பும் போனது. ஒரு காலம் இருந்தது, மனைவி உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் அந்த மனைவியை காப்பாற்றுவதற்காக சின்ன வயசு புள்ள காப்பாற்றுறதுக்காக போராடிய கணவன். இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை, அத்து விட்டுட்டு அடுத்து. ஒரு ஆள் இன்னைக்கு சொன்னாரு, 6வது கல்யாணம் பண்ணியிருக்கிறார் அவர், 6வது. அந்த 6 பெண்களின் நிலைகள் என்ன? அந்த 6 குடும்பங்கள் கண்ணீர் சிந்துமே. அதற்கு யாரிடத்தில் பதில் சொல்வது? சாதாரணமா சிரிச்சுட்டு சொல்ற. அல்லாஹு அக்பர். இணையதளம் வந்தது, குடும்பத்திற்குள் நிறைய பிரச்சனைகளை தந்தது. கணவன் மனைவி எப்படி வாழ்றதுன்னே தெரியல. இன்னைக்கு 3 மாசத்துல தலாக்கு, 1 வருஷத்துல தலாக்கு, 6 மாசத்துல தலாக்கு, எதை எடுத்தாலும் தலாக் என்ற நிலை. இது போல ஆயிரக்கணக்கான வரலாறுகளை சொல்ல முடியும். எந்த பெண்மணி சிறந்தவள் தெரியுமா? உம்மு ஹபீபா ரலியல்லாஹு போன்று வாழ்ந்த பெண்மணி சிறந்தவள். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா தகப்பனா புருஷனா 2 பேரும் முக்கியம்தான். இதில் யார் முக்கியம்? ஒரு பெண்மணி தகப்பனை விட எனக்கு புருஷன் முக்கியம் என்று நினைத்தால் அந்த குடும்பம் சரியவே சரியாது, சரியவே சரியாது. உம்மு ஹபீபா ரலியல்லாஹுவினுடைய தகப்பன் சாதாரண ஆள் இல்ல, அபூ சுஃபியான், ஒரு குழுவின் தலைவர், குறைஷி குல தலைவர். கணவன் உட்கார்ற நாற்காலியில உட்கார வந்தார். தம்மா சொல்லிருச்சு, என் கணவர் அமருகிற நாற்காலியில். தகப்பனை பார்த்து சொல்றேன், நீங்க உட்காரக்கூடாதுன்றுச்சு. உட்காரக்கூடாது, என் கணவனுக்கானது. கணவனை தகப்பனை விட மதித்த பெண்மணி வாழ்க்கையில் தோற்பதில்லை. இன்னைக்கு கணவனை பத்தி எவ்வளவு மரியாதை பிள்ளைகள்கிட்ட சொல்றது. கணவனை பத்தி, டே கொப்பனை நம்பாத, அது லூசு, அது பேச்சை கேட்ட விளங்க மாட்டீங்கடா. யாரு? அப்ப தகப்பனை குறித்து, தன் புருஷனை குறித்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் லூசு, அது பேச்சை கேட்ட நீ விளங்க மாட்ட. அப்ப பிள்ளைகள் எல்லாம் எப்படி பார்க்கிறார்கள்? தகப்பனை பார்க்கிற போது டெரராக. ஆனா அந்த தகப்பன் யார் தெரியுமா? அருமைக்குரிய தாய்மார்களே, நீங்கள் 9 மாத காலம் 10 மாத காலம் வயிற்றிலே பிள்ளையை சுமக்கிறீர்கள். ஆனால் அந்த தகப்பன் யார் தெரியுமா? திருமணத்திலிருந்து இன்று வரை உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தலையில் சுமப்பவன் தான் தகப்பன். கல்யாணம் பண்ணினதுல இருந்து இதுவரைக்கும் சம்பாதிக்கிற அத்தனையும் யாருக்கு தெரியுமா? மனைவி மக்கள். மனைவி மக்கள் எதையுமே தகப்பன் தனக்கு எடுத்துக் கொள்வதில்லை, அத்தனையும் மனைவி மக்கள். ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் அந்த தகப்பன் எடுத்துக்கிறான், உடம்புல வியாதியை மட்டும் எடுத்துக்குவான். உடல் முழுக்க வியாதி, உடல் முழுக்க கஷ்டம், உடல் முழுக்க பிரச்சனை. அதையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், என் மனைவி நன்றாக இருக்க வேண்டும், என் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, 3 மாதத்திற்கு முன்னால் ஒரு தகப்பன், ராஜேஷ்குமார் என்று நான் நினைக்கிறேன், தன் கிட்னியை விட்டு தன்னுடைய பிள்ளையை காலேஜில் சேர்த்திருக்கிறான். நான் ஒண்ணும் பரவாயில்ல, என் புள்ள நல்லா இருக்கணும், என் புள்ள நல்லா இருக்கணும். அதற்காக கிட்னி என்ன, எதை கேட்டாலும் நான் விற்க தயாராக இருக்கிறேன். அப்ப தகப்பனுடைய மனோநிலையை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் புரிய விடாமல் தடுப்பது இணையதளம். இணையதளம் சொல்லி கொடுக்குது, இப்படிதான் புருஷன் நடக்கணும்னு. புருஷனை மதிக்காத என்று சொல்லிக் கொடுக்கிற வேலையை இணையதளமும் இந்த தொலைக்காட்சியும் அழகாய் பார்க்கிற இல்லையா? எல்லா தொலைக்காட்சியிலையும் ஒரு பொண்டாட்டி உள்ள புருஷனே இல்ல, அதே மாதிரி ஒரு புருஷன் உள்ள பொண்டாட்டியும் இல்ல. காதல் எப்படி பண்ணுவது, கள்ளக்காதல் எப்படி நடத்துவது, நஊது பில்லாஹ், சொல்ல நாவு கூசுகிறது.
அத்தனை வேலைகளையும் தொலைக்காட்சி பார்க்கிறது. அதனால் குடும்பத்தினுடைய நிலைகள் நிலைகுலைந்து துளைந்து போயிருக்கிறது. அல்லாஹு அக்பர். குடும்பத்தை சீரழித்ததில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்துல 23 வருஷத்துல, அதுவும் குறிப்பாக 10 ஆண்டு காலம் மதீனாவில நடந்த தலாக்குகள் 8. ஆனா இன்னைக்கு ஒரு நாளைக்கு நடக்கிற தலாக்குகள், கோர்ட்டின் வாசல்களில் இந்த உம்மத்து படுகிற பாடு, இந்த இணையதளத்தால் ஏற்படுகிற கொடுமைகள் ஏராளம் ஏராளம், தொலைக்காட்சியால் ஏற்படுகிற தீங்குகள் ஏராளம். சண்டை வந்துச்சுன்னா அன்னைக்கெல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? அலி ரலியல்லாஹு தஆலா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா, சின்ன மன உரசல். அலி ரலியல்லாஹு தஆலா சட்டையை போட்டுட்டு நேரா கிளம்பி பள்ளியாச்சலுக்கு வந்தாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிலால் சேர்த்து அந்த வேலை மட்டும்தான் செய்யறாரு. சண்டை வந்துச்சுன்னா சட்டையை தூக்கி போட்டு பள்ளியாச்சலுக்கு போயிட வேண்டியது. எதுக்கு வம்பு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு செல்கிறார்கள். அம்மா ஃபாத்திமா, எங்கம்மா மருமகனை காணோம், அலிய காணோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்களாம், என்னை திட்டிட்டு நானும் திட்டினா கோச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப தகப்பனார் எப்படி இருக்க வேண்டும் என்றால், பிள்ளையின் மீது, தன் பெண் பிள்ளையின் மீது அளவு கடந்த பாசம் தகப்பனுக்கு இருக்கும். ஆனால் அதை வெளியில் காட்டக்கூடாது. பெருமானார் காட்டவே இல்லை. அலி ரலியல்லாஹு தேடி போறாங்க, மருமகனை தேடி போறாங்க. மருமகனே போய் பார்த்தா பள்ளிவாசல்ல சட்டை இல்லாம படுத்திருக்காங்க. கும்யாபத்துராம், மண்ணின் தகப்பனை கொஞ்சம் எழுந்திருங்கள். மருமகனை தட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மகள்கிட்ட சொன்னாங்க, அம்மா உன் சொர்க்கமும் நரகமும் உன் கணவன் தானம்மா. எப்படி நடந்துக்கிட்டாங்க? சொர்க்கமும் நரகமும். மருமகனை விட்டு கொடுக்காத மாமனார் வாழ்க்கையில் தோற்பதே இல்லை. மருமகனை தட்டி கொடுத்து, உங்களை போல வருமா? பிள்ளையின் பாசம் எப்பொழுதும் உள்ளத்திற்குள் இருக்க வேண்டும். நாம சின்ன பிள்ளையா இருக்கும் போது கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க பெரியவங்க சொல்லுவாங்க, அம்மா கல்யாணம் பண்ணி போகும்போது சொல்லுவாங்க, அம்மா வீட்டுக்கு வர்றதா இருந்தா 2 பேரும் சேர்ந்து வாங்க. வீட்டுக்கு வர்றதா இருந்தா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து வாங்க. தனியா வருவதாக இருந்தால் உன் ஜனாசா கூட என் வீட்டுக்கு வர வேண்டாம். என்ன வார்த்தை! மனம் முழுக்க பாசம். சொல்லிவிட்டு கண்ணீரை கொட்டுவார் அந்த தகப்பன். கண்ணீரை கொட்டுவார். சேர்ந்து வரணும்மா. நீங்கள் வாழ்க்கையில் தனியாக வர வேண்டும் என்று நினைத்து விடாதீர்கள். கப்பலின் நங்கூரத்தை அசைப்பதற்கு சமம். ஆனா இன்னைக்கு சமூகத்தினுடைய சூழல் எப்படி இருக்கிறது? மூன்றாவதாக, இந்த இணையதளம் வந்தது பெரியோர்களை மதிக்கிற பண்பாட்டை தூக்கியது. தொலைக்காட்சி வந்ததுக்கு பின்னாடி பெரியவங்க சின்னவங்கிற பாகுபாடு இல்லையே. அதையெல்லாம் தாண்டி பெருசுகளுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்கிற நிலையை கொண்டு வந்துருச்சு. அந்த அனுபவம் என்ன, அனுபவ பாடம் என்ன, அதற்கு நிகரில் எதுவுமே இல்லை இல்லையா? அனுபவத்திற்கு முன்னால் அத்தனை பேர்களும் சைவம். ஆனா இந்த இணையதளம் வந்தது பெரியவர்களின் மரியாதையை அறவே தூக்கியது. அல்லாஹு அக்பர். முதியோர்கள், கஷ்டப்படக்கூடியவர்களை ஒரு காலம் இருந்தது, நாம் கண்டிருக்கிறோம். ஒரு காலம் அவ்வளவு மதிப்பார்கள். நானே பார்த்திருக்கிறேன். திண்டுக்கல்ல ஒரு இளைஞன் பெரியவங்க தொழுக வந்தா பைக்கில் வச்சு கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வருவார். நீங்களா காணாம போயிடுச்சு. அந்த மதிச்சாங்க. பெரியவங்க வர்றாங்க, தொழுக வர்றாங்க, அவங்க திருப்பி நடந்து போறதுக்கு சிரமமா இருக்கும், மதிச்சாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல. இல்ல, பெரியவர்களை மதிக்கிறது இல்ல. செருப்பு போட்டுட்டு ஹவுஸுக்கு மேல சுத்துறான் ஒரு இளைஞன். நான் சொல்வது உண்டு, ஹவுஸுக்கு மேல சுத்துறான். எங்க பள்ளியிலே நடந்துச்சு. முத்தவள்ளி வந்து கேட்கிறார், ஹவுஸுக்கு மேல செருப்பை போட்டு சுத்திரியாடா 11, 19 வயசு 20 வயசுல? அதை கேட்க நீங்க யாருங்கிறான். நான் தான் முத்தவள்ளி சொல்றேன். முத்தவள்ளியாவது கொத்தமல்லியாவது தேர்தல் வச்சுக்கலாமா? பார்க்கலாமா யார் வர்றான்னு பார்க்கலாமா? 70 வயது பெரியவரிடத்திலே அவன் நடந்து கொள்ளுகிற முறை எவ்வளவு கேவலம்! இதற்கு என்ன காரணம்? ஐடி படித்திருக்கிறேன் என்ற திமிரா? இணையதளத்தினுடைய கொழுப்பா?
அந்த கொழுப்பின், இந்த இணையதளத்தினுடைய கொழுப்பின் உச்சம் தானே கண்ணு தெரியாதவங்க, அவங்க இவங்க எல்லாம் ஜென்ம பாவிகள் என்றொரு பாவி சொல்லுகிறான் என்றால் அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். ஜென்மாந்திர பாவம். அதனாலதான் அவனுக்கு கண்ணு போச்சு, காலு போச்சு, மூக்கு போச்சு. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த பெரியவர்களிடத்துல எப்படி நடந்தார்கள் தெரியுமா? அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் ஆக ரொம்ப குட்டை. இந்த குள்ளம் என்பது ஒரு குறையாக கருதிய காலம் அரபுகள். சஹாபாக்கள்லயே ஆக குட்டை யார் தெரியுமா? சஹாபாக்கள்லயே அலி ரலியல்லாஹு கூட ரொம்ப குட்டை. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தான் ஆக குட்டை. எல்லாரும் குறை சொல்லுகிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே வைத்துக் கொண்டார்கள். காரணம், அவருடைய அந்த அறிவை பார்க்கிறார்கள். பொதுவாகவே குட்டையா இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே அறிவு கொஞ்சம் கூட இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? ஹார்ட்டும் மூளையும் பக்கத்துல இருக்கும். பெரிய ஆளுக்கெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் ஹைட்டா இருக்கிற ஆளுக்கெல்லாம் கொஞ்சம் தூரமா இருக்கும், ஒரு 2 இன்ச்சு. ஆனா அவங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா இருக்காங்கல்ல, ரொம்ப பக்கமா இருக்கும், ஷார்ப்பா வேலை செய்வாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான தாகத்திலே பசியில் இருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு போய் ஆடு மேய்க்கிற இடையன் அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் குட்டையா இருக்கிறார், அவர்கிட்ட போய் எனக்கு பால் வேணும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சின்ன பையன், 12-13 வயசு. அதெல்லாம் இந்த ஆட்டுல பால் கறக்க முடியாது, இது ஆண் அண்டாத ஆடு, பாலிகாகாத ஆடு, வயது வராத ஆடு, அதனால பால்லாம் கறக்க முடியாது. அதிசய மனிதர் இருக்கிறார், அவர் கை வைத்தால் பால் சுரக்கும். அப்படியா, பார்க்கலாமே. வந்தாங்க, பெருமானார் கை வைத்தார்கள், பால் சுரந்தது. முதலில் பாலை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுக்கு தான் கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். அடுத்து ரசூலுல்லாஹ் குடிக்கிறாங்க. ரசூல் குடிக்க அபூபக்கர் ரலியல்லாஹுவின் வயிறு நிறைகிறது. இதான் நட்பு. குடிக்கிறது ரசூலுல்லாஹ், வயிறு நிறைவது நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு. எல்லாம் முடிச்சிட்டு, நீ பால் கொடுத்த எனக்கு, பெருமானாரினுடைய பண்பை பாருங்கள். குள்ளம் என்று, இது ஜென்மாந்திர பாவம் என்று ஒதுக்குகிற உலகத்தில் நபிகள் நாயகம் எனக்கு பால் கொடுத்த தம்பி, உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. அதான் இயற்கையிலேயே ரொம்ப அறிவு ஜாஸ்தியில குள்ளமா இருக்கிறவங்களுக்கு அவர் அழகா பதில் சொல்லிட்டாரு, எனக்கு எதுவுமே வேணாம். இந்த கறக்காத ஆட்டுல ஏதோ முணுமுணுன்னு 4 வார்த்தையை சொன்னீங்க, பால் கரைஞ்சா இல்லையா, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லி கொடுத்துருங்க. ஹோல்சேல் வியாபாரத்தை நான் ஆரம்பிச்சுக்கிறேன். கறக்காத ஆட்டை எல்லாம் தடவி தடவி பாலை கறந்து நான் பண்ணை வைத்து விடுவேன், அந்த ரகசியமத்தை சொல்லுங்க. இன்னக்க குலாமுன் மல்லம், நீ அறிவாளி சிறுவன், என்னோடு இரு. உலகம் குறையாக கருதியவர்களை தன்னோடு நிறைத்துக் கொண்டவர்கள். அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் பெரிய மனிதர், கண் தெரியாது. பெருமானாரினுடைய முசல்லாவில் யாரையும் நிறுத்தியதில்லை ரசூலுல்லாஹ். யாராவது ரசூலுல்லாஹ்வுடைய முசல்லாவில் நின்றுருக்காங்களா? ஆனால் மதீனாவை விட்டு பெருமானார் சென்றால், போருக்கு சென்றால், அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலாவை தான் முசல்லாவில் நிறுத்துவார்கள். அவங்கதான் இமாம். அபஸ வத்தவல்லா அன் ஜாஅஹுல் அம்மா. தெரியாம அவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல ரசூல் அருகில் யார் இருக்கிறார் என்று தெரியாதவருக்கு. பெரிய குறைசி தலைவர்கள்லாம் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட பேசலான்னு வர்றாரு. அல்லாஹ் சொல்லிட்டான், முதல்ல இவர்கிட்ட பேசுங்க, இந்த பெரிய மனுஷன்ட்ட பேசுங்கன்ட்டான். அன்பிற்குரியவர்களே, பெரியோரை மதிக்கிற பண்பாடு இது நம்முடைய காலத்தில் இருந்தது. தகப்பனார் எல்லாம் எவ்வளவு கண்ணியமா பார்த்தா, அவங்க இருக்கிற நேரத்துல நம்ம உட்காரவே மாட்டோம். நான்லாம் உட்கார்ந்தது இல்லை. தகப்பனார் அமர்ந்திருக்கிற போது உட்கார்ந்தது இல்லை. இன்னைக்கு அப்படி இல்ல, கால் மேல காலை போட்டு காலை ஆட்டுறான், தகப்பனார் முன்னாடி காலை ஆட்டுறான். இதையெல்லாம் எது கற்றுக் கொடுத்தது? நீ வந்து இப்படி எல்லாம் இருந்தாக்கா நீ முன்னேற முடியாதுடா, நீ காலை ஆட்டணும். அதுவும் சில இணையதளங்கள் சொல்லிக் கொடுக்கிறது, தேவைப்பட்டால் தகப்பன் கழுத்தை அறுத்து கூட முன்னேறு, ஆளை காளி பண்ணி கூட முன்னேறு என்று சொல்லுகிற இணையதளங்கள் இன்றைக்கு சமூகத்தினுடைய நாடி துடிப்பாய் பார்க்கப்படுகிறது. நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப பெற்றோர்கள் பெரியோர்களை மதிக்கிற காலம் போனது. இஸ்லாமியர்கள் முதியோர் இல்லத்தில் இதுவரை இல்லை, ஆனால் இப்பொழுது சமீப காலமாக இருக்கிறார்கள். முதியோர் இல்லம் என்பதே இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற மார்க்கம். முதியோர்களை மதிக்க வேண்டிய பொறுப்பு பிள்ளைகளுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிற மார்க்கம். அல்லாஹு அக்பர்.
இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் பையன் இருக்கிறாரு, ஆஸ்திரேலியாவில் ஒரு பையன், அமெரிக்காவில் ஒரு பையன். அந்த அம்மா தகப்பனார் இறந்துட்டார், அந்த அம்மா தாயார் மட்டும் இருக்கிறார்கள் முதியோர் இல்லத்தில். அப்பப்போ போன்ல பிள்ளைகளை பார்த்துக்கிறது. அல்லாஹ் அக்பர், என்ன கொடுமை! இணையதளம் பிள்ளையை காட்டுகிறதாம், காட்டுகிறது. என் பிள்ளைய இந்த செல்போன்ல தான் சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனா என் பிள்ளைய பார்த்து பார்த்து வளர்த்தேன். அந்த அம்மா சொன்னது, என் பிள்ளைய நான் பார்த்து பார்த்து வளர்த்தேன். கொசு உட்கார்ந்துடக்கூடாது, கொசு கடிச்சிடக்கூடாது, ஈ உட்கார்ந்துடக்கூடாது சொல்லுகிற போதே அந்த பிள்ளை கண்கள், அந்த தாயின் கண்கள். ஆனால் என்னை வைத்துக் கொள்ள 2 மருமகனுமே முன்வரவில்லை. ஹஜரத் நேரடியாக சொன்னது. இந்த வருஷம் ஒரு அம்மா ஹஜ்ஜுக்கு வந்தாங்க, கவர்மெண்ட் ஜாப், ரயில்வேல வேலை செஞ்சுட்டு வர்றாங்க. அந்த அம்மாவுக்கு அதே மாதிரி தான் 2 பசங்க. அந்த அம்மா அதுல சொன்ன ஒரு அழுது கொண்டே அந்த அம்மா சொன்ன ரிப்போர்ட், எனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரோக்கியமுள்ள திடகாத்திரமான 2 பிள்ளைகளை கொடுத்தான். நான் ரிட்டையர்ட் ஆனவுடன் என்னுடைய பெரிய மகன் ரயில்வேவுக்கு சென்றான். என் சின்ன மகன் துபாயில வேலையில் இருக்கிறார். திருமணத்திற்கு பிறகு என் பெரிய மகன் நீ எனக்கு தாயே இல்லை என்று ஒப்பந்த சீட்டை போட்டு கொண்டு வந்து கையெழுத்து வாங்கியிருக்கு. நடந்த நிகழ்வுகள். நீ எனக்கு அம்மாவே இல்லை என்று பத்திரம் எழுதி வாங்கி இருக்கிற அளவுக்கு என்றால் பெத்த தாய். இந்த துணிவை எது தந்தது? சின்னவர் தான் அவ்வப்போது வருகிறார். ஹசரத், நான் என் வீட்டிலே தனியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் தனித்தனியா வீடு கட்டினேன் சம்பாதிக்கிற காலத்துல. ஆனால் இன்றைக்கு நான் தனிமையிலேயே உணர்ந்து கொண்டிருக்கிறேன், மனத்தளர்ச்சிகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னதை இன்றைக்கும் நினைத்து பார்க்கிறேன். இத்தனை வேலைகளையும் எது செய்கிறது என்பதை கொஞ்சம் தாய்மார்களை யோசிக்க வேண்டும். இந்த பெரியோர்களை மதிக்கிற பண்பாடு இழந்ததற்கு காரணமும் இந்த தொலைக்காட்சியும் இணையதளமும் தான். அது மட்டுமல்ல, 4வதாக இணையதளத்தினுடைய தொல்லைகளில் ஒன்று குழந்தை வளர்ப்பு என்று இன்றைக்கு காணாமல் போன. குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு அழகான கலை. அந்த கலை துளைந்து போனது. நம்ம சின்ன பிள்ளைகளை படுக்க வைக்கிறதுக்கு தாலாட்டு பாடுவாங்க தெரியுங்களா? என்ன அழகான பாடல்கள், தாலாட்டு. அது அந்த பிள்ளைகளினுடைய மூளைக்குள்ளே சென்று அந்த பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் அளித்தது என்று இன்றைக்கு உளவியல் சொல்லுகிறது. இன்றைக்கு தாலாட்டும் தாய்மார்கள் இல்லை. எல்லாம் தொலைக்காட்சியை பார்த்து 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 பார்த்து, அது அல்லாம செல்போனு, அத பக்கத்துல வச்சோன்னு ஒரு பாட்டை போட்டா புள்ள தூங்குது, பாட்டை போட்டா எந்திரிச்சுக்குது. ரோபோ மாதிரியே புள்ள வளர்க்கிறான். ரோபோ பிள்ளைகள். தாலாட்டு கேட்கிற பிள்ளைகள் இன்றைக்கு இல்லை. கதை சொல்லி தூங்க வைத்த காலம் என்ன அழகான காலம். எங்க நன்னி எல்லாம் என்ன அழகா கதை சொல்லுவாங்க தெரியுங்களா? நாம கிழிஞ்ச பாயில படுத்திருப்போம். கிழிஞ்ச பாய், மேல கூரை, கீழே கிழிஞ்ச பாய். படுத்திருக்கும் போது பாட்டி கதை சொல்லுவாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வானத்துல பறப்பாங்க, அந்த முசல்லா போட்டு ஜம்காலம் போட்டு பறப்பாங்க, 3000 நாற்காலிகள், அங்குதான் பார்லிமெண்ட் நடக்கும். நாம எங்க உட்காந்துக்கிட்டு கிழிஞ்ச பாயில படுத்திருப்போம். உயர்ந்த கருத்துக்கள், உயர்ந்த கருத்துக்கள். கிழிஞ்ச பாயில படுத்திருப்போம். ஸ்லோகங்கள். மரத்துல கை விட்டவனும் கெட்டான், கடனுக்கு கடன் பட்டவனும் கெட்டான். எத்தனை வயசுல? 6 வயசுல. தம்பி, மரத்துல கைய விட்டுட்டா கீழே விழுந்துருவோம்டா, அடிபட்டுண்டா. கடனுக்கு கடன் படக்கூடாதுடா தம்பி. இன்னைக்கு வட்டி மேல வட்டி, வட்டிக்கு மேல வட்டி, வட்டிக்கு மேல வட்டி. கடனுக்கு கடன் பட்டவனும் கெட்டான், மரத்திலே கை விட்டவனும் கெட்டான். எத்தனை? 6 வயசுல கேட்டது. உண்ணாமல் கெடும் உறவு தம்பி, கேட்காமல் கெடும் கடன் தம்பி. சொந்தக்காரங்கன்னு சொன்னா போய் கை நினைக்கணும், சாப்பிடணும். உண்ணலன்னு சொன்னா உறவு கெட்டு போயிடும். உண்ணாமல் கெடும் உறவு. கடனை கொடுத்துட்டு கேட்கலன்னு சொன்னா டாட்டா காட்டிடுவான். 6 வயசுல சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் இன்னைக்கு போயிடுச்சு. எந்த தாயும் பிள்ளைகளுக்கு சுலோகம் சொல்வதில்லை. அல்லாஹு அக்பர். எந்த தாயும் சொல்வதில்லை.
சின்ன சின்ன விஷயங்களையும் அந்த தாய்மார்கள் அழகாக வாழ்வியலாய் கொண்டு வந்தார்கள். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, எல்லா இடத்துலயும் சொல்றது உண்டு. வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜமால் இருக்காரா இல்லையா, ஜேபி ஜமால், எங்க திருவண்ணாமலை, அவருடைய ரிப்போர்ட், அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறை கேட்கும் போது திருவண்ணாமலையில் அவர் சொன்னாரு, இந்த இடியப்பம் சாப்பிடுவார்கள் காலையில, ரொம்ப ஏழ்மை, ரொம்ப ஏழ்மை. அப்ப அவங்க அம்மா சொல்லியிருக்காங்களாம், தம்பி யார்கிட்ட கடன் மட்டும் வாங்க கூடாதுடா, காலையில காசு கொடுத்தா இடியப்பம் சுட்டு விற்பாங்க. இன்னைக்கு சுட்டு விற்கிறாங்க, இடியப்பம் பழக்கம் இருக்கு திருவண்ணாமலை சைடு. ஒரு நாள் காசு இல்ல, அதனால பட்னியா இருக்க சொல்லிடுச்சு அம்மா. காசு இல்லடா, அதனால பட்னி, அதுக்கு சாப்பாடுலாம் இல்ல. நம்ம முன்னோர்கள் அப்படித்தான் வளர்த்தாங்க. இன்னைக்கு அப்படிலாம் இல்ல, ஜம்முன்னு கடை வாங்குறான், பெரிய கடன்காரன் ஜம்முன்னு இருக்கிறான். 5000 கோடி வாங்கினாக்கா அவரு அதிபர் ரேஞ்சுக்கு இருப்பார் இல்லையா. 50,000 1 லட்சம் வாங்கினாக்க வீட்டை ஜப்தி பண்ண வந்துருவான். நவுதுபில்லா. அப்ப அவர் அந்த பக்கம் போயிருக்கிறாரு. அந்த இடியப்ப சுட்டு விக்கிற அம்மா, ஜமால் இங்க வாப்பா, ஏன் இன்னைக்கு இடியப்பம் வாங்கலையா, காசு இல்லைன்னா சொல்ல முடியும், இல்லை இன்னைக்கு எங்களுக்கு வேணாம் தம்பி, இன்னைக்குள்ள பசி அதை ஒன்றும் செய்ய முடியாது, இன்னைக்குள்ள பசி இன்னைக்கு தான் தீக்கணும், அதனால வாங்கிட்டு போ, உனக்கு காசு கொடுக்கும் போது, உனக்கு காசு வரும்போது கொண்டு வந்து கொடுத்துரு, காசு வரும்போது கொடுத்துரு. அப்ப இவர் இடம் இடியப்பத்தெல்லாம் வாங்கிட்டு, நான் காசு கொடுக்கலன்னா, அந்த பாட்டி சொல்லிச்சான், காசு கொடுத்தேன்னா வியாபார கணக்கு, காசு கொடுக்கலன்னா தர்ம கணக்கு, ரெண்டுமே எனக்கு புண்ணியம் தான். காசு கொடுத்தா வியாபார கணக்கு, காசு கொடுக்கலன்னா தர்ம கணக்கு. ஆனா ஒரு பசிய தீர்த்த பாக்கியம் கிடைக்குமே இல்லையா? யார் சொன்னது? ஒரு பாட்டி, இடியப்பம் விட்ட பாட்டி இவ்வளவு அழகான வாழ்க்கை சொன்னது. இன்னைக்கு வாழ்க்கை சொல்லித் தருகிற பாட்டியும் பெரியவர்களும் மதிப்பில்லாமல் வீட்டிலே முடமாய் வாழ்ந்திருக்கிறார்கள், முடங்களாய் வாழ்கிறார்கள் இல்லையா? வீட்டில் இருக்கிற பெரியவர்களை எக்ஸ்ட்ரா லக்கேஜ் என்று சொல்லுகிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்க எல்லாம் லக்கேஜ், வாழ்றது வேஸ்ட். இவங்க போய் சேர மாட்டாங்கல்ல, இவங்க எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? இத்தனை வேலைகளையும் எது கேட்க வைக்கிறது என்றால் இந்த தொலைக்காட்சியும் இணையதளமும் தான். அல்லாஹ் அக்பர். குழந்தை வளர்ப்பு இன்றைக்கு எப்படி ஆனது பார்த்தீர்களா? எல்லாத்து கையில செல்போன். சின்ன பையனா இருந்தாலும் அதை கொடுத்தா தான் வாயை திறக்கிறான், சோறு போகுது, அதை கொடுத்தா தான். அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அந்த அம்மா மூக்குல திணிச்சாலும் பேசாம இருப்பான். எங்க திணிக்கிறோன்னு கூட தெரியாத அளவிற்கு இன்றைக்கு சமூகத்தினுடைய சூழல். அப்ப அந்த செரிமானம் எப்பொழுது ஏற்படுகிறது? உளவியல் சொல்லுகிறது, அந்த உணவை பார்த்து, அந்த உணவை ருசித்து, அந்த உணவை விரும்பி சாப்பிடுகிற போது ஒரு வகை உமிழ்நீர் சுரக்கிறது, அதுதான் செரிமான சக்தியை தருகிறது. அதை பார்த்து சந்தோஷமா சாப்பிடணும். இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. போண்டா கோழி மாதிரி இன்னைக்கு சூழல். பிள்ளைகளுக்கு விளையாட்டை துளைத்தது இந்த இணையதளம். எந்த பையனாவது விளையாடுறானா? நாம வாழ்ந்த காலத்துல குண்டு இருக்கும், கிள்ளி குச்சி அடிப்பாங்க, பம்பர விளையாடுவாங்க, கைக்கு வேலை, காலுக்கு வேலை, ஃபுட்பால் ஓடி விளையாடி விளையாடுவாங்க. புதையல் வேட்டை என்று சொல்லி ஒவ்வொரு மரமா தேடுவான், ஒழிச்சு வச்சு கபடி விளையாட்டுகள் இருந்தது, உடல் ஆரோக்கியத்தை தந்தது. எனக்கு எதுக்குமே இல்லை. பார்த்தா 6 வயசு 8 வயசுல பார்த்தா 80 கிலோல பீப்பா மாறு வர்றான். என்னடான்னா அந்த தொலைக்காட்சியிலேயே உட்கார்ந்துருக்கிறான், அது கம்ப்யூட்டர்ல அல்லது செல்போனை கொடுத்து அதுலயே உட்கார்ந்து. இதுல என்ன தர்ம சங்கடம் என்றால், ஒரு மருத்துவர் பேசுகிறார், முன்னர் 80s எப்படி இருந்தது என்றால் சந்தோஷத்தை நீண்ட நேரம் அனுபவித்தான், கவலைகளை நீண்ட நேரம் அனுபவித்தான். ஒரு காயம் பட்டுச்சுன்னு சொன்னா 1/2 மணி நேரம் வலிக்கும், அந்த வலியோட உட்கார்ந்துருப்பான். சந்தோஷம்னா நீண்ட நேரம் இருக்கும். ஆனால் இந்த தொலைக்காட்சி இணையதளம் வந்ததற்கு பிறகு அந்த சின்ன பையன் 7 வயசு 8 வயசு பையன் பார்க்கும் போது சந்தோஷமும் ஒரே நேரத்துல வருது, துக்கமும் ஒரே நேரத்துல வருது, எல்லாம் சேர்ந்து உள்ள ஒட்டு மொத்தமா மூளையை தாக்குகிற போது இவனுடைய ஜமாளிப்பு திறன் அகன்று போகிறது.
இவன் மூளை பாதிக்கப்படுகிறது என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகிறதே. அப்ப குழந்தை வளர்ப்பும் இன்றைக்கு போனது, ஒழுக்கம் எல்லாம் இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் போனது. குழந்தைக்கு ஒழுக்கம்னா எனக்கு என்னன்னு தெரியுமா? செல்போனை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறான். நாம பார்த்த அனுபவங்களை சொல்றேன். ஒரு வீட்டுக்கு போகும்போது உடனே அவரு சொல்றாரு, டே அஜித் வந்திருக்காரு சலாம் சொல்றா, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி திருப்பி பாத்துறோம். செல்போனுக்கு போயிட்டான். அது அப்படியே இழுத்து வச்சிருக்கு. எப்படி இருக்கீங்கன்னு கேள்றா, எப்படி இருக்கீங்க திருப்பி. அண்ணன்லாம் நல்லா இருக்காங்களான்னு கேள்றா, அண்ணன்லாம் நல்லா இருக்காங்களா திருப்பி. அப்படி அப்ப ரிமோட் வாழ்க்கை என்ன சொல்றோமோ அப்படி கேட்டு 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 வந்துட வேண்டியது. இந்த இணையதளம் செய்திருக்கிற வேலை இது, அதுக்கும் தொலைக்காட்சி செய்கிற வேலை இது. ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து பாருங்க, 4 பேர்த்துல 4 செல்போன் இருக்கும், 4 பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. யாரும் யாரையும் பார்த்து பேசுகிற பண்பாடு இன்றைக்கு இல்லாமல் போனதற்கான காரணம் இந்த தொலைக்காட்சியும் இந்த செல்போனும் என்றால் மிகையே இல்லை. ஆனால் அரபுகளும் சரி தமிழர்களும் சரி ஒழுக்கத்திற்கு கொடுத்திருக்கிற முக்கியத்துவம் இன்றைக்கு அது இல்லாமல் போனதற்கு காரணம் இந்த தொலைக்காட்சி. அல்லாஹு அக்பர். தமிழன் எல்லாத்தையும் வகைப்படுத்தி இருக்கிறான். அவதாரங்களை 10ஆக்கி, கோள்களை 9ஆக்கி, திசைகளை 8ஆக்கி, நாட்களை 7ஆக்கி, சுவைகளை 6ஆக்கி, வினைகளை 5ஆக்கி, வேதங்களை 4ஆக்கி, அன்பிற்குரியவர்களே இனங்களை 3ஆக்கி, இன்பத்தை 2ஆக்கி, இப்படியெல்லாம் வகுத்து கொடுத்த தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாகத்தான் வைத்திருக்கிறார். ஒழுக்கங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஒழுக்கத்துல மாறுபாடே கூடாது. தனி மனித ஒழுக்கம், சமூக ஒழுக்கம், கட்டுப்பாடு, இது எல்லாம் ஒழுக்கத்திற்குள் வரும். இந்த ஒழுக்கம் இன்றைக்கு இல்லாமல் போனதற்கு காரணம் இணையதளம். எங்க ஒழுங்கு இருக்கு? யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல, எவனுக்கும் தெரியல. யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஒழுக்கம் போனது. ஒரு வீட்டுல படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். 6வது படிக்கிற பையன், 11 வயசுல. உள்ள போய் நுழைஞ்ச, என்னை பார்த்த உடனே டிவி ஆஃப் பண்ணிட்டான். பரவாயில்லையே நல்லா இருக்கிறானே. ஒரு டான்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தான், பார்த்த உடனே ஆஃப் பண்ணிட்டான். அன்னைக்காரன் வந்தான், ஏன்டா டிவி ஆஃப் பண்ண? அஜர்த்து கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஆஃப் பண்ணிட்டேன். அஜர்த்து கெட்டு போயிடக்கூடாதான். அல்லாஹு அக்பர். தொலைக்காட்சிப்படுத்துகிற பாடு. இதை தாண்டி 5வதாக இணையதளத்தால் ஏற்படுவது என்ன தெரியுமா? வீண் விரயம். தேவையில்லாத குப்பைகளை எல்லாம் வாங்கும் கலாச்சாரம் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. இணையதளம் வந்தது. இன்னைக்கு பிளிப்கார்ட்னு போட்டான், அமேசான் போட்டான், வீட்டுக்குள்ள உட்கார்ந்து எல்லா குப்பையும் வாங்கினான். இதனால என்ன பாதிப்பு தெரியுமா? காலம் காலமா வியாபாரம் செய்கிற அந்த வியாபாரிகள், ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி வாழ்வதற்காக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வியாபாரிகளின் வியாபாரம் பாதிக்கும். லட்சக்கணக்கான வியாபாரிகள் இன்றைக்கு நிலை குலைந்திருக்கிறார்கள். பணக்காரனை வாழ வைப்பதும் ஏழைகளை வதைப்பதும் தான் இந்த உலகமா? இதை மார்க்கம் அறவே தடுக்கிறது. உங்க பக்கத்துல இருக்க வியாபாரிகிட்ட போய் வாங்கல. நம்ம பார்த்தோம் ஒரு காலம் மண்சட்டி, என்ன சுவை, என்ன அழகு. இன்னைக்கு அந்த தொழிலை காணா போயிடுச்சே. கார்பரேட் வந்தது. ஒரு இனத்தை அழித்திருக்கிறோம், ஒரு இனத்தை அழித்திருக்கிறோம். அந்த சமூகம் இன்றைக்கு இல்லை. அதனால் உடலும் ஆரோக்கியம் இழந்து போயிருக்கிறது. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு பொருளாதார சிக்கலையும் இணையதளம் ஏற்படுத்தி இருக்கிறது. தேவையில்லாத குப்பைகள், தேவையில்லாத குப்பைகள், தேவையில்லாத பிரச்சனைகள் அத்தனையும் வீட்டுக்குள்ளே நுழைந்தது. இதற்கும் காரணம் இந்த இணையதளம் தான். ஒண்ணுக்கும் இல்லாத பொருளை எல்லாம் வாங்கி வாங்கி குவிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீண் விரயத்தை கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுவான், இன்னல் முபஜ்ஜிரீன கானு இஹ்வானு ஷைத்தானீன், அவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அவசியம் இல்லாத ஒண்ணு வீட்டுக்குள்ள வந்தா அவசியமான ஒண்ணு வெளியே போயிருமா. நம்ம பெரியவர்கள் சொன்னார்கள். இந்த டிவி அறிமுகமான காலத்துல எங்க நன்னி சொல்ல கேட்டு இருக்கிறேன். டிவி அறிமுகமாய் வீட்டுக்குள்ள வச்சு
அவசியம் இல்லாத டிவி வந்தது, அவசியமான உறவு போனதுன்னாங்க. டிவி வந்தது, உறவு போனது. அத ஒரு தமிழன் இப்படி எழுதி இருந்தான். பாத்ரூம் எல்லாம் வெளியே இருந்தது ஒரு காலம், நம்ம பார்த்த காலம். கக்கூச வீட்டுக்குள்ள வச்சு கட்ட மாட்டாங்க. பாத்ரூம் வெளியே இருந்தது, உறவுகள் எல்லாம் உள்ளே இருந்தது. அன்னைக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் உள்ள இருந்தாங்க, பாத்ரூம் வெளியே இருந்தது. என்றைக்கு பாத்ரூம் உள்ளே வந்ததோ, அட்டாச் பாத்ரூம் என்று வந்ததோ, அன்றைக்கு உறவுகள் எல்லாம் வெளியே போனது. ஒருத்தர் உள்ள இல்லை, எல்லாம் போயிடுச்சு. அண்ணன் தம்பி இல்ல, அக்கா தங்கி எல்லாம் எல்லாம் காலியானதற்கான அடிப்படை காரணம் இதுதானே. இன்னமும் தொலைக்காட்சிகளே தொலைந்து போய் இருக்கிறோமே என்பதுதான் வருத்தமான செய்தியாய் இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். அடுத்ததாக இந்த இணையதளத்தால் ஏற்படுவது ஆபாசங்கள். நிறைய ஆபாச படங்களுக்கு அதுலயும் கொடுமை என்னன்னா, ஒரு ரிப்போர்ட்ல எழுதியிருக்கிறான், கூட்டு ஆபாசம் ஆண்கள் 71% பார்க்கிறார்கள். எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆபாச படம் பார்க்கிறான 71%, 41% பெண்கள் பார்க்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய பாவம்! பாவம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆண்மை இழந்த இளைஞர்கள் இன்றைக்கு அதிகரித்து வருகிறார்கள். கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கிறது இல்லை. ஆண்மை இழந்த இளைஞர்கள் அதிகரிப்பதற்கான காரணம் கூட்டு ஆபாசங்கள், தவறான செயல்கள். இது அத்தனையும் நடப்பது, அத்துமீறல்கள் நடப்பது எதனால்? இந்த இணையதளத்தால். இணையதளத்தினுடைய வளர்ச்சி நன்மைகளை கொடுக்கிற அளவிற்கு அதைவிட கூடுதலாக தீமைகளையும் தந்திருக்கிறது. அல்லாஹு அக்பர். எந்த அளவுக்குன்னு சொன்னா, 7வதாக அவன் எழுதுகிறான், இந்த இணையதளத்தினுடைய கேட்ல முக்கியமானது சேட் பண்றது. சேட்டையிலேயே பெரிய சேட்டை சேட் பண்ற சேட்டை தான். ஒரு காலம் இருந்தது இல்லையா, கடிதத்தின் மூலமாகத்தான் எழுதுவார்கள். அது சூசகமா எழுதுவான். அந்த காலத்துல லவ் பண்ற ஆள் ஒருத்தர் எழுதுனானா, அல்வான் எழுதுனானா, கொண்டாட்டி வீட்டுக்கு போயிருக்கு கடிதம், அல்வான் இருக்குதே. எல்லாரும் என்ன அல்வான்டா, அல்லுன்னா இரவுன்னு அர்த்தம், வாண்டா ராத்திரி வான் கூப்பிட்டுருக்கான், அதுக்கு அல்வான் எழுதியிருக்கான். அந்த அம்மா குலோப் ஜான் எழுதி விட்டுச்சான் பதில், குலோப் ஜான். அவங்க வீட்டுக்கு போனோடனே, என்னடா லட்டுல எதுவுமே இல்லை, குலோப் ஜான் இருக்குது, நீ கூப்பிட்டா குலோப்னா உலகம், நீ கூப்பிட்டா உலகமே எனக்கு ஒரு ஜான் தான், ஓடி வந்துடுறேன்னு அந்த அம்மா பதில் எழுதிரு. இது நாம சின்ன பிள்ளையில பார்த்த காலம். இன்னைக்கு அப்படி இல்லை. இல்ல கல்யாணமே எங்க பண்ற தெரியுமா? நான் சேட் பண்ணனா, இந்த சேட்டை பண்ணனா ஆஸ்திரேலியாவில் புள்ள மாட்டுச்சு, நான் இங்க இருந்துட்டு ஆஸ்திரேலியாவில கல்யாணம். மாப்பிள்ளை பார்த்தா சென்னை, பொண்ணு ஆஸ்திரேலியா. என்ன விளங்கும்? இந்த பண்பாடு என்ன ஆகும்? எத்தனை மாசம் அவன் வாழுவான்? வருஷம்லாம் இல்ல, எத்தனை மாசம் வாழுவான்? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இந்த சேட்டிங், இதுல ரொம்ப கொடுமை என்னன்னா, கணவன் மனைவியாக படுத்துக்கொண்டு ஒரே கட்டிலில் இந்த மனைவி வேறொருவனோடு சேட் செய்கிறாள், கணவன் இன்னொருவனோடு சேட் செய்கிறான். சமீப காலத்திலே படித்தவர்களிடத்திலே நடிக்கிற கூத்து. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு கொடுமை! என் புருஷன் தூங்கிட்டான், இந்தம்மா பதிலு. என்னெல்லாம் பேசக்கூடாதோ எல்லாம் அந்நிய ஆண்களோடு பெண் பேசுகிறாள், பெண்ணோடு அந்நிய ஆண் பேசுகிறாள். இதற்கு எது காரணமாய் அமைந்திருக்கிறது? இந்த இணையதளம் தானே. அதுக்கு சென்னை போன்ற இடங்கள்ல ஆஃப்ரன் கலாச்சாரம், ஒரு 200 மைலுக்கு அங்கிட்டு இருக்கிற கலாச்சாரம், அரை நண்பர் கலாச்சாரம். அது என்னன்னு கேக்குறீங்களா? மாப்பிள்ளைக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு வாப்பா சொல்றாரு, அம்மா உனக்கு இந்த மாப்பிள்ளைய பார்த்திருக்குமா, பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்கு வாப்பா, கல்யாணம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் வாப்பா, நீங்க யார சொல்றீங்களோ நான் கட்டிக்கிறேன் வாப்பா, எல்லாத்துக்கும் ஓகே. ஆனா அந்த பொண்ணு ஒரே ஒரு கண்டிஷன் போட்டுச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். என்னம்மா கண்டிஷன்? இல்ல, என்னோட பாய் ஃப்ரெண்டு என் பெட்ரூம் வரைக்கும் வர்றதுக்கு அனுமதி வேண்டும். எந்த நேரத்துல என் பாய் ஃப்ரெண்ட் வருவான். இன்னைக்கு கேர்ளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் இல்லை, பாய் ஃப்ரெண்டுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாமல் இல்லை. இதுதான் கல்லூரி வாழ்க்கை.
அப்படி ஒருத்தர் இருக்கிறான்னா அவன் தான் இந்த காலத்துல அவுளியா. அவுளியா வேணா தேடி போக தேவையில்லை. காலேஜ்ல படிக்கிற பையனுக்கு ஒரு பையனுக்கு செல்போன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் தான் இந்த காலத்துல அவுளியா. கேர்ள் ஃபிரெண்ட் இல்லாத பையன் இருக்கிறான், அவன் தான் அவுளியா. இந்த நிலைக்கு இன்றைக்கு உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கு யார் காரணம்? தேவையில்லாத உறவுகள் 21 வருஷம் 22 வருஷம் வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி கடைசியிலே 2 பக்கமுமே பெற்றோர்களை தவிக்க விடுகிற, பெண் பக்கமும் தவிக்க விடுறாங்க, ஆண் பக்கமும் தவிக்க விடுகிற இந்த அவலம் எதனால் ஏற்படுகிறது? இணையதளத்தால் ஏற்படுகிறது. சேட்டிங் கலாச்சாரம். 8வதாக கடும் தீமைகள். மொத்த தீமைகள் எத்தனை இருக்கிறதோ அத்தனையும் இந்த இணையதளத்தில் இருக்கிறது. இதுல இப்ப சமீப காலத்தில் இருக்கிற கிமார், ரொம்ப மார்க்கம் தடை செய்த சூதாட்டம், இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் ஆன்லைன் சூதாட்டத்தில் இழந்தது அதிகம். ஒரு பையன் உங்க ஊர்லயே ஏறத்தாழ பல கோடி இழந்திருக்கிறார். பல கோடி ஆன்லைன் சூதாட்டம். சேலத்துல ஒரு ஆலின்சா மைய 2 லட்சம் ரூபாய் விட்டுருக்கிறார். ஒரு வியாபாரி கதறிக்கொண்டே சொன்னார், பையன்கிட்ட காசு கொடுத்து விட்டேன். எப்பயுமே பையன் தான் கணக்கு வச்சிருப்பான், என்ன பெத்தவங்க பிள்ளையத்தானே நம்புறாங்க. கொடுக்குற காசை ஃபுல்லா இல்ல இல்லங்கிறான். கடைசியில என்னடான்னு பார்த்தா 18 லட்சம் ரூபாய். எங்க இருந்தோ போன் வருது, இவனுக்கு கடை வாங்கி கொடுத்துருக்கிறான். ஆன்லைன் சூதாட்டம். நீ தொலைத்ததை எடுத்து விடுவாய் என்று ஆசை காட்டி இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு அந்த ஸ்ட்ராங் மைண்ட் இல்ல. அதனால விட்டதை புடிச்சிடணும்னு மொத்தத்தையும் தொலைக்கிற இளவல்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறார்கள். ஆன்லைன் சூதாட்டம் மார்க்கம் கிமாரை எவ்வளவு கடுமையாக கண்டிக்கிறது. சூதாடுவது பாவங்களின் கொடுமை மார்க்கம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆன்லைன் சூதாட்டத்தில் இருக்கிற இளவல்கள் இதையை தாண்டி என்னன்னா, ஒரு இஸ்லாமிய பெண்மணி சென்னையில 180 பவுன் தனக்கு போட்ட நகையை விற்று இழந்திருக்கிறார். அல்லாஹு அக்பர். இதே இந்த பிட்காயின் முறைகள், பொருளே இல்லாமல் அதை பொருளாக காட்டி ஏமாற்றம் செய்கிற வேலைகள், இது எல்லாம் ஆன்லைனால் ஏற்படுகிற தொல்லைகள். 9வதாக திருட்டு கலாச்சாரம். ஆன்லைன் திருடு என்று அது தனி கிரைம் செக்ஷன். அல்லாஹு அக்பர். இது ஒரு பக்கம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? பெண்களினுடைய நகையை அத்துக்கொண்டு செல்லுகிற இளவல்கள் இன்றைக்கு அதிகரித்து வருகிறார்கள். ரோட்ல போகும்போது நகையை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் என்னடா காரணம்னு சொல்லிட்டு கேட்கிற போது கிரைம் குற்றங்கள்ல நீங்க படிச்சு பாருங்களேன். இந்த தொலைக்காட்சியையும் தொலைபேசியையும் பார்த்து பார்த்து பழகியவர்கள் இப்படிதான் திருடுறது. சில படங்களே காட்டுகிறதாம் எப்படி திருடுறதுன்னு. அதை பார்த்துட்டு கொள்ளையடித்திருக்கிறார்கள். நிறைய வரலாறுகள் சான்று. திருடனின் கையை வெட்ட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அமானிய ஜெயத்துல போய் ஒருத்தன் கேட்டானா, இதெல்லாம் அநியாயமா இருக்கு, திருடுனதுக்கெல்லாம் கை வெட்ட முடியுமா? ரொம்ப அநியாயமா இருக்கு உங்க சட்டம். அமானிய ஜெயத்து கூப்பிட்டாங்களா, ஒரு புள்ள ஒரு பெண்ணு டிக்கெட் எடுத்துட்டு ட்ரெயின்ல போயிட்டு இருக்குது. போற வழியில இந்த பேக்கை வச்சுட்டு அது லேசா தூங்குச்சு. பேக்கை தூக்கிட்டு ஒருத்தன் போயிட்டான். அமானிய ஜெயத்து கதை சொல்லி இருக்கிறேன். பேக்கை தூக்கிட்டு போயிட்டான். டிடிஆர் வந்தாரு. டிக்கெட் கேட்ட உடனே பேக்கே காணாம போயிடுச்சு. அதுக்குள்ளதான் டிக்கெட் இருக்கு. டிக்கெட் இல்ல, பக்கத்து ஸ்டேஷன்ல ஒன்னு இறக்கி விட்டு போயிட்டாரு. அந்த பெண் இறங்கி தனியாக நிற்கிறாள். 4 பேர் வந்தார்கள். அந்த பெண்ணை கற்பழித்து கொன்று விட்டார்கள். தெரியாத இடத்துல நின்னா. இத்தனைக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டாங்களாம் அமானி ஹசரத். அந்த டிக்கெட்டை எடுத்த திருடன், அந்த பேக்கை எடுத்துட்டு போனாங்கல்ல அந்த திருடன், அந்த திருடன் உன் கையில கிடைச்சா என்ன செய்வேன்னு கேட்டாங்களாம். கொன்றுவேன் அப்படின்னா. மார்க்கம் கொல்ல சொல்லல, கையத்தான் வெட்டி சொல்லு. அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்க்கிறோம். இன்றைக்கு திருடு நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. சைபர் கிரைம். இதையெல்லாம் தாண்டி நிறைவாக ஒன்றை சொல்லுவேன். ஜாசூஸ் உளவு வேலை. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் செல்போனை, இந்த ஆண்ட்ராய்டு போனை வச்சுக்கிட்டு நம்ம ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு. வேற ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான்.
கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தாய்மார்களே, அறவே ஆண்ட்ராய்டு போன்களை தவிர்த்து கொள்ளுங்கள். கண்காணிக்கப்படுகிறது. இன்னைக்கு அதுலயும் கேவலம் எழுதியிருக்கிறான். ரிப்போர்ட் என்னன்னா, செல்போன்ல ஒரு ஆப் கொடுத்திருக்கிறானா, அந்த ஆப்பை வச்சு செல்போன்ல பார்த்தா யாருடைய ட்ரெஸ் தெரியாதான். ட்ரெஸ் மட்டும் தனியா நீக்கி விடுகிற ஆப். இது உலகளாவிய முறையில் பரவி கொண்டு வருகிறது. அப்ப சமூகம் மிருகங்களாக மாறி போனதோ என்ற அவலத்தில் இருக்கிறோம். உளவுத்துறை இன்றைக்கு செல்போன் தான். அடுத்தவனுடைய உரிமைகளில் கை வைப்பது, வீட்டுக்குள்ளே நுழைவது, என்ன பார்க்கிறோம் என்று செருப்பு வாங்கணும்னு ஒன்ன பார்த்துட்டீங்கன்னா இன்னொருத்தர் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான். வெறும் செருப்பா வந்து விடுவோம். விளக்கமாறு வாங்கணும்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன கம்பெனி விளக்கமாறு இருக்கோ அத்தனையும் வந்து விழுந்துரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை ஒருவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் அக்பர். இத்தனை தீமைகளுக்கும் காரணமாக இருக்கிற இந்த இணையதளம் இன்றைக்கு தொழுகையை ஆண்களிடத்திலிருந்து பிரித்திருக்கிறது. திலாவத்தை பிரித்து விட்டது, திக்ரை பிரித்து விட்டது. அருமைக்குரிய தாய்மார்களே, கொஞ்சம் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, திக்ரோடு, திலாவத்தோடு, இபாதத்தோடு, நோன்போடு எப்படி வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கை வாழ்ந்து சிறக்க வல்லவன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.